தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திரார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படின்றது மட்டும் இல்லாம எல்லாருமே சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பாதையில தாங்க போயிட்டு இருக்குங்க. அந்த ஒரு ரன்ல தான் நானும் இருக்கேன். மீண்டும் உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் பர்வீந்திரா சண்முகம். என்னடா இன்னைக்கு பையன் ஜம்முன்னு கும்முன்னு இருக்கானே அப்படின்னு பாக்குறீங்களா? அடுத்தடுத்து பெருநாள் காலங்களா இருக்கு. சமீபத்துல பொங்கல், தைப்பூசம், அடுத்த வாரம் சைனீஸ் நியூ இயர், இப்படி பல விழா காலங்கள்ல நம்மளை எப்படி பிரதிபலிச்சுக்கிறோம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆக இந்த விழா காலங்களை நீங்களும் ரொம்ப சேஃபா பத்திரமா ஹேவ் ஃபன் பண்ணுங்க. இந்த சேம் டைம் விழா காலங்கள் அப்படின்னு வந்துட்டாலே அங்க குற்ற செயல்கள் வந்துட்டு தலையவங்க ஆரம்பிச்சிடும். ஆக இந்த குற்ற செயல்கள்ல நீங்க உங்களை ஈடுபடுத்திக்காதீங்க. என்னடா பையன் குற்ற செயல்களை பத்தி பேசுறானே அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம எபிசோட்ல இதை சார்ந்துதான் பேச போகிறோம். இன்னைக்கு திரைவாசல் செக்மெண்ட்ல முதலாவதா பார்க்க போற படம் குற்றம் செயல். டாக்டர் எஸ் செல்வமுத்து தயாரிப்புல உருவாக்கப்பட்ட இந்த குற்றம் செயல் திரைப்படம் அண்மையில ரொம்ப கோலாகலமா இதனுடைய அறிமுக விழா சென்னையில நடத்தப்பட்டது. இந்த அறிமுக விழால சினிமா இண்டஸ்ட்ரியை சார்ந்த பல செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துகிட்டாங்க. மலேசியால தயாரிக்கப்பட்ட படம் ஏன் சென்னை வரைக்கும் போயிட்டு இவ்வளவு பிரம்மாண்டமா அறிமுக விழா படுத்தணும் அப்படின்னு கேக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த படம் முழுக்க மலேசியா மற்றும் இந்தியாவுடைய கூட்டணியில தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அதனால மட்டுமே இந்த திரைப்படத்துடைய லான்ச்சிங் சென்னை வரைக்கும் போய் நடத்தப்பட்டது. கூடிய விரைவில் உங்களுக்காக இந்த படத்தினுடைய லான்ச்சிங் மலேசியாவிலும் நடத்தப்படும். ரெண்டு நாட்டோட கொலாபரேஷன் சொன்னே கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு எக்ஸைட்டிங் நியூஸ் சொல்றேன் கேளுங்க. இந்த திரைப்படத்தோட டைரக்டர்ஸ் கூட இரு நாட்டை சேர்ந்தவர்கள் தான், வெங்கடேஷ் மற்றும் பாரதி ராஜா அவர்கள். இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் நீங்க போய் யூடியூப்ல பார்க்கலாம். அண்ட் குற்றம் செயல் திரைப்படம் மார்ச் 2019 ஆபீஷியலா வெளியாக போகுது அப்படின்ற விஷயம் நம்மளுடைய காதுகளுக்கு எட்டிருச்சு. ஆக மலேசியா மற்றும் இந்தியாவுடைய கூட்டணி எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுது, மக்களிடையே பேசப்படுகிறதா அப்படின்ற விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாரிங்க, இப்பதான் அந்த மியூசிக் வீடியோ பாத்துட்டு வந்தேன். அதே எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். இந்த வாரம் மியூசிக் வீடியோல நம்ம பார்க்க போற பாடல் அப்பா பில்லா உஜன்மரி. ஃபேஸ்லெஸ் ஏசியா ப்ரொடக்ஷன் தயாரிப்புல 5 ஜனவரி வெளியான இந்த மியூசிக் வீடியோ மக்களிடையே பேசப்பட்டது. ஷாஸ், NSR, அரவிந்த் KJ, AK ஷான் இவர்கள் 3 பேரை சேர்ந்து இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதி கம்போஸ் பண்ணி பாடி இந்த மியூசிக் வீடியோல நடிச்சும் இருக்காங்க. இந்த பாடலை நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல தட்டி பார்க்கலாம். அண்ட் கூடிய விரைவில் அடுத்த வாரம் இன்னும் ஒரு 2 படைப்புகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை KL காலிவுட் பர்வீன். இன்றைய இந்த KL காலிவுட் பிரஸ் பகுதி மறைந்த இசைக்கலைஞர் JB மணிமாறனுக்கு சமர்ப்பணமாக வழங்கப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக மலேசிய கலைத்துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பாடகராக, பாடலாசிரியராக, இசையமைப்பாளராக, இசைக்கலைஞராக பல பரிமாணங்களை கடந்து வந்த கலைஞர் JB மணிமாறன் அவர்களின் மறைவு மலேசிய கலைத்துறைக்கு மிக பெரிய இழப்பாகும். நாட்டின் பிரபல இசைக்கலைஞரான JB மணிமாறன் சில காலமாகவே உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரின் இந்த திடீர் மறைவு கலை வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. மலேசிய இசைத்துறையில்
தனக்கென தனியிடம் பிடித்துக் கொண்டிருந்தவர் கலைஞர் ஜே.பி. மணிமாறன். இவரின் இனிமையான குரல் பலரை கட்டி போட்டது என்றால் அது மிகையாகாது. மேடை கலைஞனாக தமிழ் சினிமா பாடல்களை அதிகம் பாடியிருந்த போதும் பல மலேசிய பாடல்களையும் இவர் பதிவு செய்துள்ளார். பல இசை ஆல்பங்களிலும் பாடியும் உள்ளார். இது உதான் சாபமா? பாடகராக மட்டுமல்லாது புல்லாங்குழல் இசை கலைஞராகவும் இவர் செயல்பட்டு வந்தார். இவரின் குழல் இசை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்தில் இடம்பெற்ற அடைமழையும் ஒன்று. கலைத்துறையில் தன்னை தனித்து அடையாளம் காட்டிக்கொண்ட அதே வேளையில் பல இளம் கலைஞர்களுக்கு தூண்டுகோலாகவும் நலிந்த கலைஞர்களுக்கு ஆதரவாகவும் இருந்தவர் கலைஞர் ஜே.பி. மணிமாறன். பல 1000 மேடை கண்ட கலைஞரான இவர் மலேசியா, சிங்கப்பூர் மட்டுமல்லாது பல உலக நாடுகளிலும் இசை கச்சேரி நடத்திய பெருமையும் கொண்டவர். ஆஸ்ட்ரோ நடத்திய பாடல் திறன் போட்டி உட்பட நாட்டின் பல பகுதிகளில் நடந்த பாடல் போட்டிகளில் நடுவராக பணியாற்றிய அனுபவம் நிறைந்த கலைஞர் ஜே.பி. மணிமாறன். கலைஞர்கள் மத்தியில் மட்டுமல்லாது இசை ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல பெயர் பதித்துக் கொண்டவர். நாட்டின் மூத்த கலைஞர்கள் பலருடன் இணைந்து பணியாற்றிய அதே வேளையில் இன்றைய தலைமுறை கலைஞர்களுடனும் கைகோர்த்துள்ளார். தமிழக இசைக்கலைஞர்களுடன் அணுக்கமான உறவு கொண்டிருந்த அதே வேளையில் தமிழகத்தில் நடந்த பல இசை கச்சேரிகளில் தமிழக சினிமா பிரபலங்கள் பலருடன் இணைந்து பாடியும் இருக்கிறார் நம் மண்ணின் மைந்தன் ஜே.பி. மணிமாறன். தமது கலைத்துறை பயணத்தில் கலைஞர் ஜே.பி. மணிமாறன் பல விருதுகளும் கௌரவிப்புகளும் பெற்றுள்ளார். அன்னாரின் மறைவு மலேசிய கலைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பாகும். அன்னாரின் ஆத்மா சாந்தி பெற கேல் காலிவுட் பிரார்த்திக்கின்றது. வணக்கம், திஸ் இஸ் பிலோமினா சிவாகர். அண்ட் இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு சண்டே ஃபெஸ்டிவல் சண்டே தான். நியூ இயர் சண்டே, பொங்கல் சண்டே, தைப்பூச சண்டே. ஆனா இந்த சண்டேக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு ஃபெஸ்டிவல் இல்லை, அதனால ஹாப்பி சண்டே அப்படிதான் சொல்ல முடியும். அண்ட் நீங்க அந்த 3 வாரம் இருந்த ஜோர்ல இந்த வாரமும் எழுஞ்சிட்டு பொங்கலை கூடு, வடைய ஏடு அப்படின்னு சொல்லி அம்மா காண்டாக்கிறதீங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா வெளியே வா மண்டைய பொழக்கிற அப்படின்ற ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க. அண்ட் இது ரொம்ப பேசிக்கான சண்டே, அதனால ஃபுல் மேக்கப் போட்டுக்கிட்டு ஃபெஸ்டிவல் மூட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு பொண்ணுங்களுக்கு போஸ்ட் இல்ல, எக்ஸ்ட்ராவா செய்யறதுக்கு அம்மாங்களுக்கு சமையல் இல்ல, அண்ட் அம்மா சொல்லி செய்யறதுக்கு அப்பாங்களுக்கு வேலை இல்ல. அது மட்டும் இல்லாம சண்டே நல்லா ஊர் சுத்திரு, மண்டே என்ன ரீசன் சொல்லி என்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்ல. இதெல்லாம் இல்லைனாலும் ஒவ்வொரு சண்டே உங்களுக்கு கேஎல் காலிவுடோட எபிசோட்ஸ் இருக்கும், அதுல பகடின்ற செக்மெண்ட்டும் இருக்கும். சோ இந்த சண்டேவை நம்ம ஜாலியா செலிப்ரேட் பண்றோம். ஹாப்பி சண்டே. வாங்க செக்மெண்ட் குள்ள போயிடலாம்.
மலேசியா தமிழ் இண்டஸ்ட்ரியில கைவிட்டு என்ற அளவுக்கு தான் யங் டேலண்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதுல நம்ம JKVக்கு மறந்துடவே கூடாது. நம்ம JKVக்கு நிறைய ப்ரொடக்ஷனுக்கு பக்க பலமா இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் கரையில நின்று எல்லா ப்ரொடக்ஷனுக்கு அப்படியே கடலுக்கு தள்ளி விட்டுவாரு. இப்ப தானும் ஒரு ஷிப்பை ரெடி பண்ணி கடலுக்கு இறங்கிடலாம், களத்துல குதிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. ஆமா, அவரோட முதல் திரைப்படம் பூச்சாண்டி அப்படின்ற ஒரு படம் முழு படப்பிடிப்பு முடிஞ்சு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யாரு முக்கியமான கேரக்டர் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வானவில் சூப்பர் ஸ்டாரோட வின்னர் கணேசன் மனோகரன் தான். அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இப்ப முடிஞ்ச தைப்பூசத்துல கிளீனிங் கேம்பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா பேசினாங்க. அதை யாரு பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூச்சாண்டி டீம் தான். அதை கேட்கும் போது சந்தோஷமாவும் இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு. ஏன் ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மலேசியால நிறைய திரைப்படம் ப்ரொமோஷனை பயங்கரமா வேற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு சோசியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த பூச்சாண்டி என்டையர் டீமுக்கு எங்க KL காலிவுட் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மலேசியா இசைத்துறையில ஷாமினி அப்படின்றத விட ராக் ஸ்டார் ஷாமினி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அவங்க வில்லன்ஸ் டீம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரியும். பட் 2018 அவங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதை ரினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்த பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நடிப்பு மற்றும் இசைத்துறையில கவனம் செலுத்த போறதாவும் பிசினஸ்லயும் கால் பதிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மலேசியா கலைத்துறையில இன்னொரு பிசினஸ் மேக்னெட் உருவாக போறாங்களோ? நம்ம ஊர் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஷார்ட் பிலிம்க்குன்னு கிடைக்கப்படுற அங்கீகரிப்பு நாளுக்கு நாள் இன்டர்நேஷனல் லெவல் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அந்த வகையில தி பெல் அப்படின்ற ஒரு படம் மக்கள் மத்தியில பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அண்ட் இந்த படம் நம்ம இளம் இயக்குனர் பாலமுருகன் டைரக்ஷன்ல வெளிவந்துச்சு. அண்ட் இந்த படம் ரீசனா கொல்கட்டால நடந்த ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஹானரபிள் மென்ஷன் அப்படின்ற ஒரு அவார்டு எடுத்து நம்ம மலேசியா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பெருமையும் கௌரவமும் சேர்த்து கொடுத்தாங்க. அந்த படத்தை நீங்க ஒன்னும் பார்க்கல அப்படின்னா யூடியூப்ல இருக்கு. இந்த அவார்டு ஏன் அவங்க வாங்கினாங்கன்னு தெரியணும்னா அந்த படத்தை கண்டிப்பா போய் பாருங்க. ஏங்க உங்களுக்கு இவரை தெரியுமா அப்படின்னு கேட்டா யாருமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவருதான் நம்ம பாலகணபதி வில்லியம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா ரசிக்க ருசிக்க பாலகணபதி வில்லியம் 2018 அவரோட முதல் படம் நீயும் நானும் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில பயங்கரமா ரீச் ஆனிச்சு. அண்ட் மலேசியா ரிலீஸ் ஆகி அதிகமான கலெக்ஷன் பார்த்த படத்துல இந்த படமும் ஒன்று. அவரோட இரண்டாவது படம் சத்தமே இல்லாம சைலண்டா படப்பிடிப்பு முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சிறுத்தை இவ்வளவு சைலண்டா பதுங்குதுன்னா அடுத்த வசூல் வேட்டைக்காக ரெடி ஆயிருச்சு போல. இதுக்கப்புறம் மலேசியால மேக்சிமம் என்ன படம் எடுத்துட்டு போறாங்க? காதல் படம், ஆக்ஷன் படம், பேய் படம், இல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சது காமெடி படம். இதை தவிர நம்ம டைரக்டர்ஸ் வேற என்ன செஞ்சிட போறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்கு தான் அடுத்த நியூஸ் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. கடால 2 திரைப்படங்கள் தயாராகி வந்துகிட்டு இருக்கு. 2மே தமிழர்கள் பெருமைகளை பேசும்படியா இருக்கிற ஒரு படம் தான். ஒன்று கடார ரகசியம், இரண்டாவது பரமபதம். கடார ரகசியம் படத்தோட டைரக்டர் நம்ம குணசீலன் என்ன சொல்றாருன்னா இந்த படத்துல ராஜராஜ சோழனை பத்தி பேச போறதாவும் அவரோட பெருமைகளை நம்ம எல்லாம் மறுக்கல, நம்மனால மறக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த படம் இந்த வருத்தத்துல இருந்து தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவது படம் பரமபதம். இந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் பிரபு என்ன சொல்றாருன்னா இந்த படத்துல கரிகால சோழனை பத்தி பேச போறதாவும் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டான பரமபதம் பத்தி பேச போறதாவும் சொல்றாங்க. இந்த 2 இளம் இயக்குநர்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு படம், அதுவும் இந்த மாதிரி ஒரு கதைக்களம் வர்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அண்ட் தமிழ் பெருமைகள் பத்தி பேசப்படும் இந்த தமிழ் படம் தமிழராகிய நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா சப்போர்ட் பண்றோங்க. இந்த 2 படமே 2019 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும். அறிவிப்பு துறையில ஆஹா ஓஹோன்னு பேசப்பட்டவங்க தான் நம்ம சுஸ்மிதா முருகன். சி குமரேசன் தயாரிப்பில் வந்த மயங்காதே படம் தான் அவங்களுக்கு முதல் படம், ஒரே படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அவங்க இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எண்டு காட்டு போட்டாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டா நடிப்புன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு எந்த வாய்ப்பும் வரல, இதுக்கப்புறம் வந்தாலும் நடிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்து போறாங்க. ஆனா நான் பிலோமினா சிவாகருங்க. KTS நெட்வொர்க் வழங்கும் KL காலிவுட் கேள்வி பதில் அங்கத்தில் ஒவ்வொரு வாரம் 3 கேள்விகள் கேட்கப்படும். 3 கேள்விகளுக்கும் சரியான பதிலை விரைந்து அனுப்பும் முதல் நபருக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. இவ்வாரத்திற்கான முதல் கேள்வி, வெண்ணிற இரவுகள் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யார்? இரண்டாவது கேள்வி, கார்த்திக் ஷாமலனின் மெல்ல திறந்தது கதவு படத்தின் கதாநாயகி யார்? மூன்றாவது கேள்வி, திவ்யா ஐ லவ் யூ திரைப்படத்தின் இயக்குனர் யார்? இம்மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதிலை ஜனவரி 30 மலேசிய விமர்சகன் பேஜுக்கு இன்பாக்ஸ் பண்ணவும்.
வாரம் ஒரு வெற்றியாளர் வீதம் மொத்தம் 10 வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். KL காலிவுட் கேள்வி பதில் அங்கத்தை நமக்காக வழங்குகிறது KTS நெட்வொர்க் நிறுவனம்.